எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ராஸ் ஸ்மாக்டவுன் NXT எல்லாத்தோட ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே நிக் ஆல்டிஸ் செம்ம கோவத்தோட ரிங்குக்குள்ளே நிற்கிறாரு. போன வாரம் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராண்டி ஓட்டன் எனக்கு RKO போட்டது. ஸோ ராண்டி நீ இப்போ உள்ளே வா அப்படின்ற மாதிரி நிக் ஆல்டிஸ் ராண்டி ஓட்டனை கூப்பிட்றாரு. ராண்டி ஓட்டன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ராண்டி ஓட்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. நிக், நீ எதுக்காக இங்கே வர? ஏன் என்னை இப்படி பார்த்து முறைச்சிட்டு இருக்க? எல்லாமே எனக்கு தெரியுது. நான் பார்த்தீங்கன்னா போன வாரம் செம்ம காண்டில் இருந்தேன். உனக்கே தெரியும் ரெசில்மேனியாவில் என்னோட மேட்ச் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் செம்ம காண்டில் இருந்தேன். அதனால தான் நான் உனக்கு RKO போட்டேன். என் மேலே உனக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் தரேன் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு ஃபைன் போட்ட. நான் அப்போவே பார்த்தீங்கன்னா டபுளாக அந்த ஃபைனை பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கழிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ 2023 அந்த சர்வைவர் சீரீஸ்க்கு அப்புறம் WWE ரிட்டர்ன் வந்த உடனே அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் மேலே இருந்த கோவத்தை பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் மேலே காமிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு RKO போட்டிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் ஒரு $50,000 பார்த்தீங்கன்னா ஃபைனாக போட்டிருப்பாரு. ராண்டி ஓட்டன் $1,00,000 பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ ஏன் ராண்டி டபுளாக கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் கழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ராண்டி ஓட்டன் அந்த இடத்துல நிக் ஆல்டிஸ் செம்ம காண்டாகிட்டு அவரு பார்த்தீங்கன்னா நானும் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறேன். ஸோ நானும் ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ எனக்கு தேவை பணம் கிடையாது, எனக்கு தேவை ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே ராண்டி ஓட்டன். ஸோ எனக்கு இந்த வருஷம் ரெசில்மேனியா எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ எனக்கும் கெவின் ஓவன்ஸ் இருக்கிற அந்த ரைவல்ரியை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். நான் அவனை வேற லெவலில் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த மேட்சே கேன்சல் ஆகிடுச்சு. அதே சமயம் இந்த வருஷம் ரெசில்மேனியா என்னோட 20வது ரெசில்மேனியா. ஸோ 20வது மேட்சை பார்த்தீங்கன்னா நான் ரெசில்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அந்த மேட்ச் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு செம்ம காண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் ஒன்று அடித்தேன். இப்போவும் சொல்கிறேன். ஸோ நீ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு ரெசில்மேனியாவில் ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். திரும்ப கூட ஒன்று அட்டாக் பண்ணுவேன். ஒருவேளை நீ எனக்கு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா உன்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்குறேன், உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ராண்டி ஓட்டன் அவரோட ரெசில்மேனியா மேட்சை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்குறாரு. உடனே அதே இடத்துல சோலோ சிக்காவா டாமாட்டாங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே சோலோ சிக்காவா ராண்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இங்கே வந்த உடனே எனக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், ஏன்டா அழுவுற? ரெசில்மேனியா பார்த்தீங்கன்னா என்னதான் நீ மேட்ச் பண்ணாலும் ரெசில்மேனியா எங்களோட மொமெண்டமாக இருக்க போது. ஸோ LA நைட்டை ரெசில்மேனியாவில் ஜேக்கோ ஃபாட்டோ பீட் பண்ணி ஸோ நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசில்மேனியா மொமெண்டம் பற்றி பேச ராண்டி ஓட்டன் செம்ம காண்டாகி இப்போ நான் கொலை வெறியில் இருக்கேன், உள்ளே வராதிங்க, உங்கள் 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அடித்து புரிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க 2 பேரும் ராண்டி ஓட்டனை பற்றி பேச ராண்டி ஓட்டன் செம்ம காண்டாகி இப்போவே 2 பேரும் உள்ளே வாங்க, நான் உங்கள் 2 பேரும் இப்போயே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கு சுத்து போட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் அடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல LA நைட் ரொம்பவே ஷாக்கிங்காக உள்ள ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டனை சேவ் பண்ணுறாரு. சேவ் பண்ணதோட அந்த இடத்துல ஸோ ரெசில்மேனியாவை பற்றி தான்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் உங்களோட ஒரு டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். என்ன நிக் ஆல்டிஸ் இந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க ஸோ ஓகே இந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராண்டி ஓட்டன் அண்ட் LA நைட் வர்சஸ் த பிளட் லைனுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக
அதே இடத்துல WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. ஒரு காட்லெட் மேட்சாக நடக்குது. அந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ரெசில்மேனியாவில் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டெண்டர் மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்லெட் மேட்ச். இந்த மேட்சை ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேலி அண்டு லைரா வல்கீரியன் வர்சி ஷைனா பெஸ்லர் அண்ட் ஜோடி ஸ்டாங், இவங்க ரெண்டு டீம் தான் ஃபர்ஸ்ட் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக போகுது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்லி அண்ட் லைரா வல்கீரியன் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாலியா அண்ட் மேக்ஸி உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மேட்சும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச் தான். இந்த மேட்ச்லேயும் பெய்லி அண்ட் லைரா வல்கீரியன் தான் வின் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல மூணாவது டீமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டன் கார்டன் அண்ட் கட்டானா சான்ஸோ அந்த டீம் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே இந்த மேட்சும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச் தான். வைக்கணுமேன்றதுக்காக தான் இந்த காட்லெட் மேட்சை வச்சாங்க. இதுலேயும் பேலி அண்டு லைரா வல்கீரியன் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ நாலாவது டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பீஃபார்ம் அண்ட் மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேலி அண்ட் லைரா வல்கீரியன் தான் வின் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டீமாக பைப்பர் நிவில் அண்டு ஆல்பா ஃபயர் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேலி அண்ட் லைரா வல்கீரியன் தான் வின் பண்ணுறாங்க. ஃபைனலி இந்த காட்லெட் மேட்ச்சில் ஆளாக உள்ளே வந்து ஸோ அந்த 5 டீமையுமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி ஃபைனலி பேலி அண்டு ஸோ லைரா வல்கீரியன் ரெசல்மேனியாக்கு போகிறாங்க. ஃபைனலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரகுல் ராட்விகஸும் லிவ் மார்கனும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி அவங்க ரெண்டு டீமுக்குமான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை ரெசல்மேனியாவில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் உள்ளே வருவார். உள்ளே வரும்போதே ட்ரூ மேக்கின்டையர் பின்பக்கமாக வந்து டேமியன் ப்ரீஸ்ட்டை பயங்கரமாக அடிச்சிருவார். ஸோ அடிச்சதோட அவரை பேக் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போனதோட அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ரெசல்மேனியாவில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்சை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆனது க்யூர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை, அந்த இன்ஜுரி க்யூர் ஆகிடுச்சு, நான் ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமியன் ப்ரீஸ்ட்டை வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டேமியன் ப்ரீஸ்ட் திரும்பவும் வருவார். உள்ளே வந்த உடனே ட்ரூ மேக்கின்டையர் டேமியன் ப்ரீஸ்ட்டும் பயங்கரமாக அடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி ட்ரூ மேக்கின்டையர் டேமியன் ப்ரீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸில் தூக்கி போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வர்சஸ் ஹம்ருட்டோ கரீலாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரே ஃபீனிக்ஸ் ஹம்ருட்டோவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ரே ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல சாண்டோஸ் எஸ்கோபார் உள்ள வந்து ரே ஃபீனிக்ஸ் கை கொடுக்குற மாதிரியும் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரை தன்னோட டீமுக்குள்ளே எப்படியாவது இழுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ட்ரை பண்ணுறாரு. உடனே பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்க் பால் ஹேமன் கடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸோ 2012 இருந்து அவங்க ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர போகிறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. அங்கே டிஃபனி ஸ்டாட்டன் கடையில் ரெண்டு பேர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிடும். அதனால இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் போயிட்டு ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெலினா வெகாவோட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்சுக்கு அவங்களுக்கு துணையாக வர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவிலையும் ஸோ ஆல்பா ஃபயரையும் கூப்பிடுறாங்க. அவங்க அந்த காட்லெட் மேட்சை தோத்ததுனால வெக்ஸ் ஆகி ரூம்குள்ளே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்சி கிரீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வரல. உடனே அதே இடத்துல செல்சி கிரீன் வர்சஸ் ஜெலினா வெகாவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. அந்த இடத்துல ரெஃப்ரி 10 கவுண்ட் எண்ணுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலினா வெகா தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச்சில் ஜெலினா வெகா கவுண்ட் அவுட் முறையில் வின் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. அவர் உள்ளே வந்த உடனே ஸோ இது வரைக்கும் டபிள்யூ இருந்த டபிள்யூ சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு அவர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ட் அவுட் அரினால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸுக்கு ஜான்சினா வர போகிறேன். ஸோ அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நானாக இருக்கட்டும், எனக்கு அப்புறம் வர்ற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபிள்யூக்கு வந்து இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ற மாதிரி ஜான்சினா சாம்பியன்ஷிப் வின் பண்ணி அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காட்டுறாரு. குறிப்பாக இங்கே இருக்க எல்லா சாம்பியன்ஷிப்புக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சாம்பியன்ஷிப்பாக காமிச்சு இந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு வராரு. குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனாம் தி அண்டர்டேக்கர் வச்சுருந்தாரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவோட அந்த
சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. இது கடைசி ஒரு 10 வருஷமாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிச்சு. ஸோ இப்போதைக்கு இது சாம்பியன் கிடையாது, இங்கே இருக்க சாம்பியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப். நான் தான் WWE சாம்பியன். ஸோ இந்த சாம்பியனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் ரோமன் ரிங்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். ரிங்குக்குள்ளே வந்துட்டேன்னா அந்த பெல் ரிங் ஆகிடுச்சுன்னா நான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி இந்த சாம்பியன்ஷிப் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருக்கும். நான் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த சாம்பியனா ஜான்சினா நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போறியா? இந்த சாம்பியன் எங்கேயும் போகாது, இந்த சாம்பியன் எங்களோட இங்கேயே தான் இருக்கும். ஸோ இந்த லாக்கர் ரூமில் இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாம்பியன்ஷிப்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பின்னாடி எல்லாரும் வந்து இந்த சாம்பியனை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை உன்னால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த சாம்பியன்ஷிப் இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சினா வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வர்சஸ் ராக்ஸின் ஃபெரைஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரைஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி டிஃபனி ஸ்டாட்டன் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல சார்லட் ஃப்ளேயர் உள்ள வந்து பயங்கரமாக டிஃபனி ஸ்டாட்டன் அடிச்சுட்டு அவங்களோட ரெசல்மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. எல்ஏ நைட் அண்ட் ராண்டி ஓர்டன் வர்சஸ் சோலோ சிக்காவா அண்ட் டாமா டேங்காக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனும் சோலோ சிக்காவும் அடிச்சுக்கிட்டு ஸோ அப்படியே ஆடியன்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா டாமா டேங்காவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் எல்ஏ நைட் அண்ட் ராண்டி ஓர்டன் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல பின்பக்கமாக ஜேக்கப் ஃபாட்டோ வந்து எல்ஏ நைட்டை பயங்கரமாக அடிச்சுட்டு ஸோ அவருக்கும் எல்ஏ நைட்டுக்கும் நடக்க போகிற அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. ஃபைனலி எல்ஏ நைட்டை அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு யூஎஸ் சாம்பியன் எடுத்து காமிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை முடிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் போடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.